அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ரோ சண்முகம். இன்றைக்கு மகர ராசியை பற்றியும் கும்பராசியை பற்றியும் பார்க்க போகிறோம். முதலில் மகர ராசி. இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் நல்ல குணநலங்களை பெற்றவர்கள். அடுத்தவருக்கு உதவி செய்வதில் ஆர்வம் உள்ளவர்கள். எதிரியை கூட நண்பர்களாக கருதக்கூடியவர். வாழ்க்கையில் பல துறையில் அடியெடுத்து வைத்து முன்னேறக்கூடியவர்கள். சனீஸ்வர பகவானின் அருளும் ஆசியும் பெற்றவர்கள். இந்த ராசிக்காரர்களுக்கு ராசியில் சனீஸ்வரன் இருந்தால் நாக்கில் சனி என்பார்கள். ராசிக்கு 2 சனீஸ்வரன் இருந்தால் வாக்கில் சனி என்பார்கள். சிலர் கடல் கடந்து வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள். வெளிநாடுகளுக்கு சென்று அங்கே வேலையில் இருக்கக்கூடியவர்கள். கல்வியில் தேர்ச்சி உள்ளவர்கள். பல்வேறு கலைகளை அறிந்தவர்கள். குடும்பம், மனைவி, பிள்ளைகளை பொறுப்பாக பார்த்து கொள்ளக்கூடியவர்கள். தாய் தந்தையர்களை மதிக்கக்கூடியவர்கள். உடன் பிறந்தார்களை மதிக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு எந்த நேரத்திலும் கேட்காமல் உதவி செய்யக்கூடியவர்கள். அதேபோல் தன்னை நம்பி வந்தவர்களை, நண்பர்களை, ஏழை பாலைகளை அனுசரித்து அவர்களுக்கு கேட்கும் உதவியை செய்யக்கூடிய நல்ல மனப்பக்குவமும் மனமும் உள்ளவர்கள். இந்த ராசிக்காரர்கள் பெண் என்றால் கணவனையும் பிள்ளைகளையும் அனுசரித்து செல்லக்கூடியவர்கள். பாசத்தை காட்டக்கூடியவர்கள். இந்த ராசிக்காரர்கள் ஆண் என்றால் மனைவி பிள்ளைகளையும் அனுசரித்து பாசத்தோடு பண்பாட்டோடு பழகக்கூடியவர்கள். நல்ல நிலையிலே குழந்தைகளை வளர்க்கக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்களை யார் ஏமாற்றினாலும், வம்பு வழக்கு இவர்கள் மீது தொடுத்தாலும், மனநோகும்படி செய்தாலும், இவர்களிடம் நிலமோ பணமோ பொன்னோ பொருளோ பெற்றுக்கொண்டு இவர்களை யார் ஏமாற்ற நினைத்தாலும், இவர்கள் கோபத்திற்கு ஆளானாலும், இவர்கள் மனநோகும்படி செய்தாலும் அந்த செய்தவர்களுக்கு மரண பயம், மரண கண்டம் நிச்சயம். அடுத்து கும்பராசி. இந்த கும்பராசி சனீஸ்வரன் வீடு. ராசியில் சனி இருந்தால் இவர்களுக்கு நாக்கில் சனி என்பார்கள். 2 சனி இருந்தால் வாக்கில் சனி என்பார்கள். இந்த கும்பராசிக்கு 2-11 குரு பகவான் 2 இருந்தாலும், ராசியில் இருந்தாலும், 11ஆம் இடத்திலும் இருந்தாலும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு பெருத்த யோகம் உண்டாகும். இந்த கும்பராசிக்காரர்கள் வெளிநாடுகளில் பல்வேறு துறைகளில் வேலைவாய்ப்பு, கல்வி யோகம், பெரும் யோகம் உள்ளவர்கள். இவர்களும் மற்றவர்களுக்கு கேட்காமல் உதவி செய்யக்கூடியவர்கள். நண்பர்களாக இருந்தாலும் சரி,
சாலையிலே செல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, உதவி கேட்டால் கேட்காமலே உடனே செய்யக்கூடியவர்கள், தாய் தந்தையர்களை மதிக்கக்கூடியவர்கள், சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், பிறருக்கு கொடுத்து உதவி அதில் மகிழ்ச்சி அடையக்கூடியவர்கள், நல்ல மனதும் நல்ல எண்ணமும் செயலும் கொண்டவர்கள். இவர்களையும் எவரேனும் உதவி பெற்றுக்கொண்டோ அல்லது உதவி பெறாமலோ வீணாக வம்பு வழக்குக்கு இழுத்தாலும், சொத்து சுகங்களை இவர்களிடத்திலே பிடுங்க நினைத்தாலும், இவர்களை ஏமாற்றும் தோணியில் பிறர் எவ்வாறு நடந்தாலும், இவர்கள் மனசு ஒரு சஞ்சலப்பட்டு விட்டாலே அந்த ஏமாற்றியவருக்கு மரண பயத்தையும் மரண கண்டத்தையும் கொடுத்துவிடும். ஆகையினாலே இந்த மகர ராசிக்காரர்களையும் கும்பராசிக்காரர்களையும் யாரும் ஏமாற்றவோ எள்ளி நகையாடவோ துன்பப்படுத்தவோ துயரப்படுத்தவோ வேண்டாம். அவ்வாறு செய்கின்ற பொழுது எந்த நேரத்திலும் உடனே நடந்தாலும் நடக்கும், காலம் கடந்து அந்த துன்பங்களும் துயரங்களும் வந்தாலும் வரும். எனவே இவர்களிடத்திலே நீங்கள் பார்த்து அனுசரித்து பழக வேண்டும். அவர்கள் மனம் நோகும்படி யாரும் செய்யக்கூடாது. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.